கிறிஸ்தியசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக இந்த வேதாங்க பொகேஷன் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக சந்தோஷம். இந்த ஒரு வாரமும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு பாகமா பார்த்து முடிச்சிருக்கோம் நம்ம இல்லைங்களா. எடைகளும் வருடங்களும் அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம சில விஷயங்களை நம்ம கடந்த வாரங்கள்ல நம்ம தியானிச்சிருப்போம். ஞாபகம் நினைக்கிறேன் நான். முதல்ல என்ன பார்க்கும்போது நம்முடைய வேதத்துல சில முக்கியமான சம்பவங்களை பத்தி பேசும்போது ஒரு குறிப்பிட்ட எடை அங்க குறிப்பிடப்பட்டிருக்கும். சரிங்களா? அந்த குறிப்பிடப்பட்ட எடையினுடைய அளவுகோல்களை பத்தி பார்க்கும்போது அது இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஒரு ஆவிக்குரிய விதத்துல அடையாளப்படுத்தக்கூடிய காரியமா இருக்கு அப்படின்றதுக்கு சில உதாரணங்கள் நம்ம கவனிச்சோம். முதல்ல பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் இதனுடைய மனைவியை புதைப்பதற்காக அந்த ஒரு இடத்தை வாங்குறாரு இல்லையா. 400 சேக்கல் கொடுத்து வாங்குவார் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? இப்ப அடுத்து பார்க்கும்போது இது முதல் உதாரணம் பார்த்தோம். நம்ம அடுத்து என்ன கவனிச்சோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பெல்ஷாத்சார் ராஜா தன்னுடைய ராஜ்யத்தினுடைய முடிவு பகுதியில தேவனுடைய ஆலயத்தின் பணிவீட்டுகளை எடுத்து அவர் அங்க அதுல மது ஊத்தி குடிக்கும் போது அங்க தேவன் சில விஷயங்களை அங்க தானியேல் மூலம் வெளிப்படுத்தி காமிச்சார். மேனே மேனே தெக்கேல் உபாசின்ற வார்த்தையை பத்தி நம்ம கவனிச்சோம். அங்க சொல்லப்பட்ட 4 வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு எடையை பேஸ் பண்ண விஷயமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சோம். சரிங்களா? அப்ப இது ரெண்டுக்குமே அர்த்தமும் கவனிச்சோம். நம்ம ஏன் அங்க ஆபிரகாம் 400 அந்த ஒரு மதிப்பை கொடுத்து வாங்கினான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது எதுக்கு இசைவாக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருடங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு உபத்திரவத்துக்குள்ள போவாங்க, அதுக்கப்புறமா தேச சுதந்திரிச்சு கொள்வாங்க. அதற்கு இசைவாக தான் 400 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண மதிப்பை பத்தி நம்ம கவனிக்கிறோம் முதல் சம்பவத்துல. 2ஆம் சம்பவம் சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க மேனே மேனே தெக்கேல் உபாசன் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய அளவுகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம கிடைச்ச மதிப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2520 அப்படின்னு சொல்ற விஷயத்தை நம்ம கவனிச்சோம். சரிங்களா? அப்ப ஏன் அந்த லக்கம் அங்க வருது அப்படின்றதையும் கடந்த முறை நம்ம கவனிச்சோம். என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு தண்டனையின் காலம். லேவியராகமத்துல படிக்கிறோம், 7 திணை நான் தண்டிப்பேன் சொல்லி காமிச்சார். அப்ப 7 திணை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அது 7 வருட நாட்களை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கு. ஒரு வருடத்திற்கு 360 நாள். 7 வருடங்களுக்கு பாத்தீங்கன்னா 2520 நாட்களை கொண்ட காலப்பகுதின்றதை நம்ம கவனிச்சோம். என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய பிரமாணங்களுக்கு மீறி தேவனுடைய அங்க அந்த அன்பை விட்டு பின்வாங்கி போகும்போது அவர்களை தேவன் புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுத்துருவார். 2520 வருஷங்கள் நாம கஷ்டப்படுவாங்க அப்படின்றத அங்க அந்த அடையாளத்தின் மூலமாக எடையின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தி காமிச்சார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே போல 3வது சம்பவம் நம்ம வேதத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா எடையையும் வருடங்களையும் தேவன் நமக்கு ஒப்பிட்டு காமிச்சிருக்காரு. இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னாகமம் எடுத்து பார்க்கும்போது என்னாகமம் 7ஆம் அதிகாரத்துல இந்த பலிபீடத்தினுடைய காரியங்களை குறித்து தேவன் அங்க சொல்லும் போது ஒவ்வொரு கோத்திரத்தாரும் என்ன பண்ணணும்னா அந்த பலிபீடத்தினுடைய முறைமைகளுக்கு தான் உட்படுத்திக் கொள்ளணும் அப்படின்றதுக்கு இசைவாக தேவன் சில முக்கியமான காரியங்களை செய்ய சொன்னார். அதை படிக்கலாம் பாத்தீங்கன்னா, என்னாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 11 படிச்சு பார்க்கும்போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக ஒவ்வொரு பிரபுவும் தன் தன் நாளில் தன் தன் காணிக்கையை செலுத்த கடவன். அப்ப என்ன செய்யணும்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பிரபுவும் அந்த ஜனங்களின் சார்பாக அந்த காணிக்கையை கொண்டு செலுத்தணும். அப்படி செலுத்தும் போது படிக்கும் போது பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல, அப்படியே 1ஆம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யூதா கோத்திரத்தாரனாகிய அம்மினதாபின் குமாரன் நகசோன். இப்ப என்ன செய்யறாருன்னா, யூதா கோத்திரத்தாரனுடைய பிரபு அங்க செலுத்த வர. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பலிபீடத்திற்கான விஷயத்த நான் என்ன செய்யறேன், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், நான் அதை உட்படுத்திக்கிறேன் அப்படின்றதுக்கு இசைவாக சில காணிக்கைகளை கொண்டு கொடுக்குறாங்க. யூதா கோத்திரம் கொடுக்கும் போது அவங்க சில அளவுகளை கொடுக்குறாங்க. பாக்க 13ஆம் வசனத்துல, அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா. இந்த இடத்துல படிக்கும் போது 3 முக்கியமான அளவுகள் ஆக்சுவலா வருது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 130 சேக்கல் நிறையுமான ஒரு வெள்ளித்தாளம், 130 சேக்கல் ஞாபகம் வச்சுக்கலாம்.
அடுத்து பாத்தீங்கன்னா 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலம் ரெண்டாவது. மூணாவது பாத்தீங்கன்னா 10 சேக்கல் நிறையுள்ள புனினால் செய்த தூபகரண்டி. இப்ப ஒவ்வொரு கோத்திரம் என்ன செய்யணும்னா இதே அளவுள்ள சில விஷயங்களை அந்த தேவனுடைய பலிபீடத்திற்கு என்று காணிக்கையாக செலுத்தணும். சரிங்களா? அவ கவனிக்கலாம். 130 சேக்கல், 70 சேக்கல், அப்புறம் 10 சேக்கல். இது மூணு என்ன பண்ணலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அந்த பலிபீடத்திற்கு என்று காணிக்கையாக செலுத்தணும் சொல்லி பாத்தீங்கன்னா 130, 70, 10 மொத்தம் சொல்லி பாத்தீங்கன்னா 210 சேக்கல் அந்த காணிக்கையை கொடுக்கணும். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா யூதா கோத்திரம் செலுத்தி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோத்திரம் என்ன பண்றாங்கன்னா இதே மாதிரி அளவுள்ள விஷயங்களை அங்க காணிக்கையா செலுத்திட்டு இருக்காங்க. செலுத்தி முடிச்சுட்டு இதனுடைய ஒட்டுமொத்த தொகை ஒன்று இருக்கு இல்லையா, அதை படிக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல 7ஆம் அதிகாரத்துல 84ஆம் வசனம் 85ஆம் வசனம் படிச்சு பார்க்கும்போது, பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இஸ்ரேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையாவது வெள்ளித்தாளங்கள் 12, வெள்ளிக்கலங்கள் 12, பொன் தூபகங்கள் 12. இதை நம்ம கவுண்ட் சொல்லிட்டா இருக்கும். அந்த கவுண்ட சொல்லி முடிச்சுட்டு ஒவ்வொரு வெள்ளித்தாளும் 130 சேக்கல் நிறையும், ஒவ்வொரு கலம் 70 சேக்கல் நிறையுமாக இந்த பாத்திரங்களின் வெள்ளி எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 2400 சேக்கல் நிறைய இருந்துச்சு. சரிங்களா? இது வெள்ளித்தாளமும் அந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு. சரிங்களா? இப்ப அடுத்து 86ஆம் வசனத்துல தூபவர்க்கம் நிறைந்த பொன் தூபகரண்டிகள் 12, ஒவ்வொன்றும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 10 சேக்கல் நிறையாக தூபகரண்டிகளின் பொன்னெல்லாம் 120 சேக்கல் நிறைய இருந்துச்சு. சோ வெள்ளி பாத்தீங்கன்னா 2400 சேக்கல், பொன் இடம் சொல்லி பார்க்கும்போது 120 சேக்கல். சரிங்களா? அப்போ இது ரெண்டையுமே நம்ம ஒட்டுமொத்தமா தொகுத்து பார்த்தோம் சொல்லி பாத்தீங்கன்னா 2400 பிளஸ் இங்க 120 எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கும்போது 2520 சேக்கல். சரிங்களா? அப்போ இதே லக்கம் ஏன் மறுபடியும் நீங்க திரும்பி வரணும்? சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த 2520 சொல்லக்கூடிய லக்கம் எதற்கான ஒரு லக்கம் சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழிவிலகி போகும் சமயத்தில் தேவன் என்ன பண்ணுவார்னா தண்டிப்பார். எவ்வளவு காலங்கள் சொல்லி பாத்தீங்கன்னா 2520 வருடங்கள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். அப்ப ஏன் அதே லக்கம் இங்க 2520 சேக்கல்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் போது, இப்ப கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த இடத்துல ஒவ்வொரு பிரமும் கொடுத்தாங்க இல்லையா, நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, பலிபீடத்தை பிரதிஷ்டைப்படுத்தணும். சரிங்களா? அப்ப தேவனுடைய பசுத்தமான காரியங்கள் என்ன பண்றாங்கன்னா தாங்கள் அதை என்ன பண்றாங்க, அதை ஏற்றுக்கொள்றாங்க. அதை என்ன பண்றாங்க, அதுக்கு என்ற காணிக்கையை நான் செலுத்துறேன், அந்த முறைமையை நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்றதுக்கு அத்தாட்சியாக தான் ஒவ்வொரு கோத்திரமும் என்ன செய்யறாங்கன்னா அந்த காணிக்கையை செலுத்துறாங்க. சரிங்களா? அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா மறைமுகமா பார்க்கும்போது எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் ஏற்படுத்தின இந்த பரிசுத்த முறைமைகளை விட்டு பின்வாங்கி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடிய சமயத்துல நாங்க என்ன ஒத்துக்கிறோம்னா தேவனுடைய தண்டனையின் காலமாகிய 7 காலங்கள் இருக்கு இல்லையா, அல்லது 2500 வருஷங்கள், அந்த தண்டனையினுடைய காலப்பகுதியை நாங்க ஏற்றுக்கொள்றோம் அப்படின்றத அடையாளமாக அவங்க நிரூபித்த விஷயம்தான் அந்த பலிபீடத்திற்கு என்று காணிக்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கோத்திரமும் இந்த அளவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரியா? அப்ப கொடுக்கும் போது எது அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க 2520 சேக்கலினுடைய அளவானது 2520 தண்டனையினுடைய காலப்பகுதியை அது அடையாளப்படுத்துற விஷயமா இருக்கு. சரிங்களா? அப்ப எப்போ ஜனங்கள் தேவனை விட்டு விலகி ஒரு மோசமான நிலைக்குள்ள போகும்போது தேவன் என்ன பண்ணுவார்னா அதே ஈக்குவல் வெயிட்டுக்கு என்ன ஈக்குவலா இருக்கோ 2520 இல்லைங்களா, அதே சேக்கலுக்கு இணையான ஒரு வருடத்தின் காலப்பகுதி தண்டனையாக அவங்களுக்கு ஏற்படுத்துவார். அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம் அப்படின்ற அடையாளமாக தான் இந்த சம்பவத்துல 2520 சேக்கலினுடைய காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ இதுதான் எடைகளும் வருடங்களும் அப்படின்ற விஷயத்தினுடைய ஒரு 3ஆம் பாகமாக இருந்ததை கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? சோ தேவன் தாமே இந்த ஒரு பகுதியின் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.